இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று 1 யோவான் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அப்போ ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கை இன்றைக்கு அவசியம். ஏதோ வாழ்ந்தோம் போனோம் அப்படி சொல்லி இருந்து விடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுலும் என்ன சொன்னார் என்றால் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 32வது வசனத்திலே சொல்லும்போது, நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் உங்களோடு பேசுகிறேன் சொன்னது மாத்திரமல்ல, அவர் எபேசு பட்டணத்துல பயங்கர எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே அங்கே ஜனங்களை எழுப்பினார். ஆனாலும் என்ன சொன்னா தெரியுமா, நான் அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சேங்கிறது பெரிய காரியம் கிடையாது. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே, அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 32ஆம் வசனத்துல. ஆக பிரியமானவர்கள், இந்த பூமியில ஏதோ வாழ்ந்தோம் போனோம் என்று சொல்லி இருந்து விடாமல், ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் வளர்ந்தேன் என்று சொல்லி நாம் காலத்தை கழித்து விடாமல், நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும். அதான் நான் அந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னால நான் அது உணர்ந்தேன். அவங்க கூட அந்த பாடல் நடத்தும் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, ஜெயம், நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். அதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கிவிட்டார். ஏசாயா 25வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சரி, அதாவது ஏசாயா 25வது அதிகாரத்தை பார்க்கும் போது சரி, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 53, 54 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது சரி, அது எல்லாமே வேதம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார், அவர் ஜெயித்தார். வேதத்தை வாசித்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி அங்கே யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனத்துல வாசிக்கிறோம். 32 அல்ல 33ல வாசிக்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உலகத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார். இதெல்லாம் கண்கூட பார்த்த அப்போஸ்தலனாகிய யோவான் இப்ப பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு சபைகளுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு வர்றார். நாமும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். யாரை தவிர இந்த உலகத்தை வேற ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா அழகா சொல்றாரு, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துக்குள்ள வராத யாருமே உலகத்தை ஜெயிக்க முடியாது. அதை மறந்துடாதீங்க. உலகம் என்று சொன்னால் உலகத்துல பலவிதமான பாடுகள் இருக்கு, உலகத்துல பலவிதமான பாவங்கள் இருக்கிறது, ஆசாபாசங்கள் இருக்கிறது, பலவிதமான கவர்ச்சியான காரியங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டுமேயானால் எப்படிப்பட்ட சத்தியத்திற்குள்ளே நீங்களும் நானும் காணப்பட வேண்டுமாம், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். பொதுவா சபை, நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே தேவனுடைய சபையார், அது எல்லாரும் தெரியும். நம்ம எல்லாருமே தேவனுடைய சபையார். அப்போ சபைக்கு எழுதும் போது ஆவியானவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒவ்வொரு சபைகளுடைய நிறைவுகளையும் குறைவுகளையும் காண்பித்து கொடுக்கிற வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் மற்றும் 3வது அதிகாரங்கள் நம்ம உற்று கவனிக்கும் போது எபேசு சபை குறித்து முதலாவது இருந்து கவனித்து பாருங்க. எபேசு சபை, சிமிர்னா சபை, 3வது பெர்கமு, 4வது தியத்தீரா, 5வது சர்தை, 6வது லவோதிக்கேயா, 6வது பிலதெல்பியா, 7வது லவோதிக்கேயா அப்படிங்கிற 7 சபைகளை குறித்து சொல்லி அந்த 7 சபைகளுடைய காரியங்களை, அது எப்படிலாம் நடக்கிறது, எப்படி நடக்க வேண்டும், எவைகளை செய்கிறது, எவைகளை செய்ய வேண்டுங்கிற காரியங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அது முடிவோ கவனிங்க, 7 சபைகளிலுமே சொல்லப்படுகிறது ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. அப்போ சபைகளுடைய ஒட்டுமொத்த சபையை குறித்த தேவ நோக்கமே என்ன தெரியுமா? ஜெயங்கொள்ளணும். சும்மா அந்த கிரியை செஞ்சேன், இந்த கிரியை செய்தேன், உன் கிரியை அறிஞ்சிருக்கிறேன், உன் பிரயாசத்தை அறிஞ்சிருக்கிறேன், நீ இப்படி பாடுபட்டுங்கிறத அறிஞ்சிருக்கிறேன், நீ இப்படிலாம் எனக்கு உதவி எனக்கு என் பட்சமா இருந்தாங்கிறத அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன், நீ சகித்து கொண்டதை அறிந்திருக்கிறேன், நீ கண்டறிந்ததை அறிந்திருக்கிறேன், நீ இப்படிப்பட்ட பெயர் பெற்றதை அறிந்திருக்கிறேன், உனக்கு இதெல்லாம் இருக்கிறதுங்கிற அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை நீ மறுதளிக்கலைங்கிறத அறிந்திருக்கிறேன். எல்லாம் ரைட். ஆனா ஒவ்வொரு சபையினுடைய முடிவுல பாருங்க, at the end of every message concerning every church, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, he who overcomes அப்படின்னே சொல்லுவார்.
ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. அப்ப ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7, அதே 2வது அதிகாரம் 11, அதே 2வது அதிகாரம் 17, 26, இப்படியே வாசிக்கும் 3வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளும் போது இப்படி 7 இடங்கள்லயுமே ஆண்டவர் ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அங்க ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுடைய நாமத்தை நான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவேன். அப்ப ஜெயங்கொள்ளுகிறவன் சொல்லி அன்று ஒவ்வொரு சபையினுடைய முடிவுலையும் எதை வெளிப்படுத்துறாருன்னா ஜெயங்கொள்ளுகிறவன். அப்ப சபைகளை குறித்த தேவ நோக்கம் என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த நோக்கம் என்ன தெரியுமா? ஜெயங்கொள்ள வேண்டும், ஜெயங்கொள்ள வேண்டும். அந்த ஜெயத்தை பிதாவாகிய தேவன் யாருக்குள்ளதான் வச்சிருக்காரு தெரியுமா? யாருக்குள்ள வச்சிருக்கிறார்? யார் மூலமாய் வச்சிருக்கிறார் சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வேற ஜெயத்தை நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது. யார் மூலமா தான் ஜெயம் அப்படின்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. அப்ப இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசு கிறிஸ்துவுக்குள். அதுதாங்க 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 2:14 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி, ஒரு நாள் 2 நாள் மட்டும் இல்ல, எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் உங்களையும் என்னையும், அவருடைய சபையாகிய உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே வெற்றி சிறக்க பண்ண வேண்டுமே ஆனால், ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் வாழச் செய்ய வேண்டுமேயானால், சகலத்தையும் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட செய்ய வேண்டுமேயானால் குமாரன் இல்லாமல் அவர் செய்கிறதே கிடையாது. அந்த வெளிச்சத்தை தான் யோவான் அப்போஸ்தலன் பெற்று என்ன சொல்றார் பாருங்க, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற அந்த வெளிச்சத்தை பெறுகிறவர்கள் மட்டும்தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். மற்றபடி வேற யாராலும் ஜெயிக்க முடியாது. அது பல மணி நேரம் அந்நிய பாஷை பேசுகிறவர்களா இருந்தாலும் சரிதான், அல்லது பல அதிரடியான ஆட்டம் பாட்டம் கொண்ட ஆராதனைகளை கலந்து கொள்கிறவர்களா இருந்தாலும் சரிதான், அல்லது பல்வேறு விதமான கூட்டங்களில் கலந்து கொண்டு நான் நல்லா உற்சாகமா இருக்கிறேன்னு சொல்லுகிறவர்களா இருந்தாலும் சரிதான், அத்தனையும் காரியத்துக்கு உதவாது. ஏனென்றால் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தே ஆக வேண்டும். அது என்ன இயேசுவானவர்? இயேசு யார்? இந்த பூமியிலே நல்லா கவனிங்க, இந்த பூமியில மனுஷ சாயலிலே வெளிப்பட்ட கிறிஸ்து தான் இயேசு. மனுஷ சாயலிலே வெளிப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. மனுஷ சாயலிலே வெளிப்பட்டா தேவகுமாரன் இந்த பூமிக்கு வர வேண்டும், மனுஷனாய் வெளிப்பட வேண்டும். அப்ப அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒரு பெயர் தரிப்பிக்கப்பட வேண்டும். அந்த பெயர் தான் இயேசு. அப்ப இந்த இயேசுவானவர் தான் தேவனுடைய குமாரன். எல்லாரும் என்ன பார்ப்பாங்க தெரியுமா? இவர் மனுஷகுமாரன் சொல்லுவாங்க. ஆமா, மனுஷகுமாரன் தான். இந்த மனுஷகுமாரன் தான் யாரு? தேவகுமாரன். சரியா, நான் சொல்லிட்டேன், நான் ஜெயிச்சிடலாமா அப்படின்னு அடுத்து ஒரு கேள்வி வரும். ஆமா, இந்த பூமியில இயேசுவா வாழ்ந்தாரு, அவர் தான் தேவகுமாரன். சொல்லிட்டேன், நான் உலகத்தை ஜெயிச்சிடலாமா? நிச்சயமா ஜெயிக்கலாம். எப்படி அப்படின்னா, இதை வெறுமனைய சொல்றவங்க கிடையாது. இதைத்தான் எத்தனை பேர் பாவிகள் கூட வாசிக்கலாமே. அதனால பாவிகள் டக்குன்னு சொல்லிட்டா அப்ப இயேசுவான தேவனுடைய குமாரன், இயேசுவான தேவனுடைய குமாரன் அப்படி ஒரு 100 தடவை 1000 தடவை சொல்லிட்டா ஜெயிச்சிடலாமா கேட்டா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அப்ப இதை அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்கிறத விசுவாசித்து அதை அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும். அது எப்படி கொண்டு வருவது அப்படின்னு சொன்னா, நீங்க வேத வசனங்களை கவனித்து பாருங்க. ரோமர் 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் பார்க்கும்போது அங்கே பரிசுத்த ஆவியினால அவர் என்ன செய்றார் பாருங்க. 5ஆம் வசனத்தை, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அப்ப தாவீது சந்ததியில் பிறந்தவர், இவர் தேவனுடைய குமாரன்கிறது பலமா எப்ப ரூபிக்கப்படுது? பலமா ரூபிக்கப்படுது. முதல்ல அதிகமா தெரியல, சீசன் கூட சரியா தெரியல, ஏன்னா அவங்க ஓடிட்டாங்க. ஆனா எப்போ
பலமா ரூபிக்கப்பட்டாருன்னு கேட்டா, மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அப்ப தாவீதின் சந்ததியில் பிறந்தவருக்கு பெயர் என்ன தெரியுமா? இயேசு. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி மத்தேயு 1:21 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அதை நான் அறியறதோடு மட்டும் இல்ல, அவர் எப்பொழுது அந்த இயேசுதான் தாவீதின் சந்ததியில் பிறந்தவர், அந்த இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிறார், தேவகுமாரனுமாய் இருக்கிறாராம். அப்ப இந்த இயேசுவானவரை நான் விசுவாசிக்கும் பார்த்தீங்களா? அப்ப அது என்ன? மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல். இதுலதான் அந்த வெளிச்சம் இருக்கு. நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 2:24 சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அப்ப இதுதான் ஜெயமுள்ள வாழ்க்கை. இன்னைக்கு நான் படிக்கிற இந்த சத்தியங்கள் என்ன? நீங்களும் நானும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வது எப்படி? 7 சபைகளை குறித்த தேவ தரிசனம் என்ன தெரியுமா? 7 சபைகளை குறித்து பார்க்கிறோமே. எபேசு, சிமீர்னா, பெர்கமு, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா, அது மாத்திரம் தியத்திரா ஆகிய இந்த 7 சபைகளை குறித்த தேவ திட்டம் என்ன தெரியுமா? ஜெயங்கொள்ளுகிறவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. அப்ப அதே அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமா தான் நிருப வாக்கியங்களை காண்பிக்கப்படுகிறது. 1 யோவான் 5:5 இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு சொன்னார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்ப உலகத்தை ஜெயிக்கிற பகுதியை பைபிள் இங்க காண்பிக்கிறது. எப்படி காண்பிக்கிறது? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்ப இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று எப்படி விசுவாசிக்கிறது? அது என்ன? அதோட உண்மையான சத்தியம் என்ன? தொடர்ந்து படிப்போம். 4 பார்க்கலாம். 1 யோவான் 5:4 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் தான். ஆனா என்ன விசுவாசம்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற அந்த விசுவாசம். இங்க 4 சொல்ற தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப தேவனால பிறக்கிறது, அதாவது டு பி born of God அப்படி சொல்ல முடியும். டு பி born of God, தேவனால் பிறக்கிற அனுபவம், தேவனால் பிறக்கிறது எல்லாம் உலகத்தை என்ன செய்யுமா? ஜெயிக்கும் என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அப்ப those who are born of God can overcome the world அப்படிங்கிறது இங்கு திட்டவட்டமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சரி, தேவனால் பிறக்கிறதுனா என்ன அர்த்தம்? சரி, அதே 5வது அதிகாரம் 1 பாருங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கலாம். அப்ப தேவனால் பிறக்கிறவங்க பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப தேவனால் பிறக்கிறது என்ன அர்த்தம்? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்ப ஏதோ இந்த பூமியில கிறிஸ்தவ பாடல்களை பாட தெரிந்தவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் கிடையாது. கிறிஸ்தவ குடும்பத்திலே இயல்பாக வந்து பிறந்தவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் கிடையாது. நான் வசன ஆதாரத்தோடு சொல்றேன். ஏதோ பைபிளை தினந்தோறும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால தினந்தோறும் ஒரு 4 அதிகாரம் 5 அதிகாரம் வாசிக்க வேண்டும், அல்லது ஒரு 20 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் ஜெபிக்க வேண்டும், மிஸ்டரி ஊழியத்தை தாங்க வேண்டும், அல்லது ஏதோ ஒரு காரியத்துல என்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனைக்கு செல்ல வேண்டும். அதன் அடிப்படையிலே தேவனால் பிறந்தவர்கள் காணப்படுகிறது இல்லை. எதன் அடிப்படையில தான் அப்படி சொன்னா, அவன் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாங்களோ பிறக்கலையோ, அல்லது நிறைய வருஷங்கள் சர்ச்சுக்கு போன அனுபவம் இருந்ததோ இருக்கலையோ, ஆனா பைபிள் சொல்லுது இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்போ தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப இது எப்படி? இயேசுவானவர் கிறிஸ்துன்னு சொல்லி. ஆமா, அப்போ வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவர் மூலமாய் தான் சகலம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுது.
சகலம் அவர் மூலமா உண்டாயிட்டு. யோவான் 1:10 வாசிக்கும் போது அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவரை அறியவில்லை. ஆனா பைபிள் சொல்லுது அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிட்டு. அப்போ அண்ட சராசரங்களை படைத்த அந்த தேவன், அந்த தேவகுமாரன் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக இந்த பூமியிலே மனுஷனாய் வெளிப்பட்டார். இந்த வெளிச்சத்தை பற்றி கொண்டிருக்கிறவர் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆமா, நான் சொல்லிட்டேன், தேவகுமாரன் எனக்காக மனுஷகுமாரன் இந்த பூமியில வந்தா சொல்லிட்டு அப்ப நான் ஜெயிச்சிடலாமா கேட்டா, இதை நான் அனுபவமாக்கி கொள்வது என்பது எது தெரியுமா? அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் தெரியுமா? நான் இயல்பாக ஆதாமின் சாயலுக்கு உட்பட்டவளாய் ஜீவித்து வந்தேன். அவ எதுக்காக குமாரன் இந்த பூமிக்கு வந்தாருன்னு கேட்டா, ஆதாமின் சாயலிலே தேவ மகிமை இல்லை, ஆதாமின் சாயலிலே பரிசுத்தத்திற்கான காரியம் ஒன்றுமில்லை. ஆதாமுக்குள்ளேயே நம்ம காணப்பட்டிருந்தோம். ஆதாம் தான் நம்ம பிழைத்திருந்தான், பழைய மனுஷன் நம்ம பிழைத்திருந்தான். அப்ப கிறிஸ்து இந்த பூமியில இயேசுவாய் வெளிப்பட்டாருங்கிறத விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்படி தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான் என்கிற சத்தியத்தை படிக்கிறோமே. அப்ப இந்த சத்தியம் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? ஆதாமின் சாயலிலே காணப்படுகிற நீங்களும் நானும் அதை கிறிஸ்து இயேசு சிலுவையிலே பலியாகும் போது, நான் அடிக்கடி சொல்ற வசனம் தான் ரோமர் 6:6 சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அவர் வானத்தில் இருந்தா இது நடக்காது. வானத்தில் இருந்தவர் இந்த பூமிக்கு மனுஷனா வரும்போதுதான் எது நடக்கு? நம்மளை பாழாக்கி கொண்டிருந்த பழைய மனுஷன் அவரோட கூட மாண்டு போகிற காட்சியை நீங்களும் நானும் பார்க்கிறோம். இந்த விசுவாசம் தான் இன்னைக்கு தேவை. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற விசுவாசம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அப்ப இந்த உலகத்துல ரத்த சிந்தி, பாடுபட்டு ரத்த சிந்தி ஜீவனையே கொடுத்தாரு, கல்வாரி சிலுவையில பலியானாரு. அது யாரு? இந்த இயேசு யார் அப்படின்னு கேட்டா, அவர்தான் தேவகுமாரன். இந்த இயேசு யார்? சிலுவையில இவ்வளவு பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறாரு. சிலுவையில நம்முடைய பழைய மனுஷனை அங்கே கொலை செய்திருக்கிறாரு. நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய வந்தவர் யாருன்னு கேட்டா, இவர்தான் கிறிஸ்து, தேவகுமாரனாகிய கிறிஸ்து. இந்த வெளிச்சம் எனக்கு கிடைக்கணும். அப்ப கிறிஸ்து ஏன் இந்த இயேசுவா வந்தாரு? இதன் அறிவுரை பார்த்தீங்களா? இந்த அறிவுல தான் ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். 100% உண்மை. இதை சொல்றதுனால மட்டும் இல்ல, இயேசுவானவர் கிறிஸ்து நான் சொல்லிட்டேன் அப்படி கிடையாது. அந்த கிறிஸ்து எதுக்காக இந்த பூமிக்குல இயேசுவாய் வெளிப்பட்டாருன்னு சொன்னா, உங்களுடைய என்னுடைய பழைய மனுஷனாகிய ஆதாமை க்ளோஸ் பண்ணுவதற்கு. நீ ஏன் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியல? ஒரு பிரச்சனை வந்தா தோண்டு போயிருந்தோம். ஒரு பாவத்துல விழுந்துட்டா மனம் உடைஞ்சு போய் இனி எழுந்திருக்கவே முடியாது. இது எல்லாமே யாரும் கேட்டா ஆதாம் தான் நமக்குள்ள இருந்து என்ன செய்யறான்னா, நீ அவ்வளவுதான் தோத்துட்ட, நீ எழுந்திருக்க முடியாது, இனிமே நீ ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது, நீ ஒரு குறிப்பிட்ட ஒரு பாவத்துல விழுந்துட்ட, இனிமே நீ ஜெபம் பண்ண ஆண்டவன் ஜெபத்தை கேட்க மாட்டார், இனி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இனிமே உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நீ இருக்கிற விட செத்துடலாம், இனியும் ஆண்டவனை மன்னிக்க மாட்டார், உன்னை எத்தனையோ தடவை மன்னிச்சார், இனிமே உன்னை மன்னிக்க மாட்டார். இப்படிலாம் சொல்றது யாருடைய சத்தம் கேட்ட? ஆதாம். சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா? டைரக்டா வந்து பேசுறது இல்ல, டைரக்டா வெளியில நின்று ஏதோ உன்னை நான் பயமுறுத்து அப்படியே செய்யறான் இல்ல. அவன் எப்படி கிரியை செய்யறான்னா, இந்த ஆதாம தான் பயன்படுத்துவான், இந்த ஆதாம பிடிச்சிருவான். எப்படி ஏவாள் மூலமா ஆதாம பிடிச்சானோ அவனுடைய வேலையை செய்ய வைக்கணும். டைரக்டா ஆதாம பிடிக்காட்டாலும் ஏவாள் மூலமா ஆதாம பிடிக்கும். அதே போல எதையாவது வச்சு ஆதாம பிடிச்சிருவான். நம்மகிட்ட இந்த புறம்பான மனுஷன் இருக்கான் பாருங்க, இந்த வெளித்தோட்டத்தில் உள்ள மனுஷன், இதுதான் ஆதாம். இந்த ஆதாம கையில பிடிச்சிருவான். அப்படியே நமக்குள்ள ஒரு எண்ணத்தை கொண்டு வருது, பயத்தை கொண்டு வருது. இனி நம்ம பாவத்தில் விழுந்துட்டு இனிமே எந்திக்க முடியவே முடியாதுங்கிற ஒரு விதமான விரக்தியான மனநிலையை கொண்டு வருவது, இனி ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு மனநிலையை கொண்டு வருவது. இன்னும் நீ பாவம் செய், பாவத்திலே கடை, ஒரு பிரச்சனை இல்லை, நீ திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் பாவம் செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்துட்டு என்ன செய்யலாம்? செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாத வேலை செய்து வந்து எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படி நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும், தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும், பாவத்திலும் தந்து கூப்பிடுங்களை செயல்படுத்தும் சொல்லி நீ அப்படி ஜபத்தை பண்ணிட்டு உனக்கு மன்னிக்கப்பட்டுரும். அப்ப திங்கக்கிழமை ரொட்டீனா நீ பாவம் செய்,
இப்படியே பாருங்க, மனுஷன் என்ன செய்யறான்னா பாவத்துல வீழ்ச்சி அடைந்து குடும்ப வாழ்க்கையில வீழ்ச்சி அடைகிறான். எழுந்திருக்க முடியல. நான் ஆரம்ப நாட்கள்ல என்ன செய்வோம் அப்படின்னா, தேவனுக்குள்ள எழும்பின விதம்லாம் இப்படி இருக்கும். சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் என்ன செய்வேன், நான் எழுந்திருப்பேன். நான் இருள உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பா. அந்த இருள வெளிச்சம் எது எப்படி வெளிப்படுது? நான் இருள இருந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பேன். அந்த வசனத்தை வச்சே நான் அப்படியே முன்னேறி போறது. அது எப்படி அப்படின்னா, நான் இருள உட்கார்ந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாரு மீகா சொல்றாரு. மீகா 7வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல. அது உண்மையான தாற்பயம் என்ன தெரியுமா? நான் இருள இருந்த கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாருங்கிறத யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் அங்க வெளிப்படுத்துகிறார். யோவான் 1வது அதிகாரம் துவக்கத்துல வாசித்து பாருங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார் மீகா சொன்னாரு. அது யாரை குறித்து வெளிப்பாடுன்னு கேட்டா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து குறித்து வெளிப்பாடு. நம்ம கட்டாயமா அறியணும். இது சும்மா ஜோடிக்கிறது கிடையாது. யோவான் 1 அதிகாரம் 3வது வசனத்தை 4ஆம் வசனத்தை தான் சொல்றேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை என்ன செய்யறதில்ல, பற்றி கொள்ளவில்லை. இதைதான் மீகா அன்னைக்கு கண்டுகொண்டா. அந்த மீகா அந்த கண்டுகொண்டா என்ன கண்டுகொண்டா? நான் இருளே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பா. பிரியமானவர்களே, ஜெயமுள்ள வாழ்க்கை இங்க இருக்கிறது. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அதைத்தான் அங்கே தொடர்ந்து சொல்லும் போது 1 யோவான் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அப்படின்னு சொல்லி சொல்றார். உண்மையாவே இயேசுவானவர் தான் தேவனுடைய குமாரன்கிறத நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்படி உண்மையான தாற்பயம் என்ன அப்படின்னா, என்னோட ஒட்டுமொத்த பாவங்களையும் அவர் சிலுவையில சுமந்து தீர்க்க மனுஷகுமாரனை வெளிப்பட்டார். என்னை பாழாக்கி கொண்டிருக்கிற பழைய மனுஷனாகிய ஆதாமை சிதைக்கும்படிக்கு கல்வாரி சிலுவையில் அவர் உயர்த்தப்பட்டார். அந்த இயேசுவானவர் தான் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்க இந்த உலகத்திலே ஜெயம் உள்ள வாழ்க்கை நான் வாழ முடியும். அதுதான் நீங்க கண்டுகொண்டா. இது குறித்த சத்தியத்தை நீங்க படித்து பாருங்க. இப்ப சங்கீத புஸ்தகத்துக்கு வாங்களேன். சங்கீதம் 45வது சங்கீதம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவர் ஜெயமாக ஏறி வருகிறார் பாருங்களேன். அந்த ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 45வது சங்கீதம். இது ஒரு விலையேற பெற்ற ஒரு சங்கீதம். எல்லா சங்கீதத்தை போல இது ஒரு விலையேற பெற்ற சங்கீதம். சங்கீதம் 45 4ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும் அப்படின்னு சொல்றார். இந்த ஏறி வாருங்கிறத மனசுல வச்சுக்கங்க, மறக்க கூடாது. இந்த ஏறி வாரும் அப்படின்னு சொல்றார். ஜெயமாக ஏறி வாரும், உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். இப்ப தொடர்ந்து என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னு கேட்டா, 6ஆம் வசனத்தை பாருங்க. தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. அது மட்டும் இல்ல, அதுக்கடுத்து சொல்றாரு, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அப்ப இது யாரு குறித்து சொல்லப்படுது? உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாருன்னு சொல்றார். அவர் ஏறி வர்றதுலதான் ஜெயமே இருக்கு. இப்ப இந்த வசனத்தை அப்படி கையில வச்சுக்கங்க. ஏன்னா சங்கீதம் 45ஆம் சங்கீதம் ரொம்ப ஒரு விலையேறப்பட்ட ஒரு சங்கீதம். ஏன்னா ஒரு மணவாளன் மணவாட்டியை காண்பிக்கக்கூடிய ஒரு சங்கீதம். சங்கீதம் 45 ஒரு கையில வைத்துக்கொண்டு எபிரேயர் 1வது அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 1வது அதிகாரம், அதுல 8 மற்றும் 9 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 1வது அதிகாரம் 8 மற்றும் 9 வாசிக்கிறேன். குமாரனை நோக்கி, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. குமாரனை நோக்கி என்ன சொல்றாரா? 2 புள்ளி வச்சிருக்கு. தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்க. அதனால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். சரி, 2 வசனங்கள் யாரை குறித்து சொல்லப்பட்டது? ஆமா, இயேசு கிறிஸ்து, குமாரனாகி இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டது. ஏன்னா பைபிள் தெளிவா இருக்கு. குமாரனை நோக்கி தான் அங்க சொல்றாரு. தேவனை தான் சொல்றாரு, குமாரனை நோக்கி தான் சொல்றாரு. தேவனே, குமாரனும் தேவன் தான், மறக்க கூடாது. பிதாவும் தேவன், குமாரன் தேவன், பரிசுத்த ஆவியானவரும் தேவன் தான். இங்க பைபிளே தெளிவா சொல்லுது, குமாரனை நோக்கி தேவனே.
இப்ப இதே வசனத்தை தான் சங்கீதம் 45 படிக்கிறோம். அப்போ எதனால இங்க ஏன் சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, சிங்காசனம் சிங்காசனம் ஏன் சொல்றாங்க? அபிஷேகம் பண்ணினார்னு போட்டிருக்கு. தேவன் உமது தோழரை பார்க்கலும் உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இந்த அபிஷேகங்கிற வார்த்தையெல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய உயிர்த்தெழுதலை குறிக்கும். ஏன்னா விசேஷமா அது அப்படிதான் போட்டிருக்கு. சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னுடைய சீயோன் மீதிலே, என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை என்ன எப்படி வைத்தேன்? அபிஷேகம் பண்ணி வைத்தேன்னு சொல்லி சொல்றார். இது எதை தொடர்ந்து சொல்லப்படுது தெரியுமா? நல்லா பாருங்க, எதை தொடர்ந்து சொல்லப்படுது தெரியுமா? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். அவ யாருக்கு விரோதமா கூட்டம் கூடுறாங்க? கிறிஸ்துவுக்கு விரோதமா கூட்டம் கொண்டாங்க. சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தை முதல் 3 வசனங்களை பாருங்க. அவங்க கூட்டம் கூடி எதிர்த்து வர்றாங்க. இதே சத்தியத்தை அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 24, 25, 26 இருந்து படிச்சீங்கன்னா அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல இருந்து பாருங்க 2ஆம் சங்கீதத்தை பத்தி பேசுறாங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் அதுல விசேஷமா 25வது வசனத்துல இருந்து பாருங்க. புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்து. எங்க சொல்லியிருக்கு? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பான இந்த சங்கீதத்தை சொல்லியிருக்கு சங்கீதம் 2. அப்ப சங்கீதம் 2 முதல் 3 வசனங்கள் எதை பற்றியதுன்னு கேட்டா குமாரனுடைய பாடுகளை பற்றியது. சந்தேகமே வரக்கூடாது. வசனத்துல அவ்வளவு தெளிவு இருக்கணும் தேவனுடைய சபைக்கு. நல்லா கவனிச்சுக்க, நானா ஜோடிக்கல, பைபிள் உள்ளதை சொல்றேன். 2ஆம் சங்கீதத்தில் வைத்து இவங்க சொல்லிக் கொடுக்கிறது என்னன்னா, 2ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்கள் ஒரு கூட்டம் பயங்கரமா பேசல. கட்டுகளை எரிந்து போடுவோம், அறுப்போம், கட்டுகளை எரிந்து போடுவோம், நம்ம விட்டு அகற்றி போடுவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வர்றாங்கல்ல. இது யாருக்கு விரோதமா வந்தது? அந்த கூக்குரல் கொந்தளிப்பு எல்லாமே எதுக்கு விரோதமான அழகா போட்டிருக்கு. அப்படி சொன்னது எதுக்காகவா? கர்த்தருக்கு விரோதமாக, அப்படி கிறிஸ்துவுக்கு விரோதமாக ராஜாக்கள் எழுப்பி நின்னாங்க, அதிகாரிகள் ஏகமா கூட்டம் கூடினாங்க என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அப்படியே நடக்கு பாருங்க. அந்தபடி, அப்பனா எந்தபடி? 2ஆம் சங்கீதத்தில் சொன்னபடி. அந்த வார்த்தை நல்ல பாருங்க. அப்ப அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தி பிலாத்தும். அப்ப 2ஆம் சங்கீதத்துல சொல்லி இருக்கிறபடி ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுக்கு விரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். அப்ப இது எதை சொல்றாருன்னா, கிறிஸ்து பாடுபட்டதை குறித்து பேசுறாரு. கிறிஸ்து பாடுபட்டதை குறித்து பேசுறாரு. இந்த சத்தியத்தை அறியணும். இதுலதான் ஜெயமுள்ள வாழ்க்கை இருக்கு. அப்ப இந்த பாடுபட்டதை குறித்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாசித்து பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, இந்த பாடுகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, அவர் குமாரனை நோக்கி என்ன சொல்றாரு தெரியுமா? சங்கீதம் 2ஆம் சங்கீதத்துல 2ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அப்போ என்னுடைய ராஜா அப்படி சொல்லும்போது இங்கே சங்கீதம் 45 சிங்காசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த அபிஷேகம் பண்ணினார் அப்படிங்கிற சத்தியத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா சிங்காசனத்தை தான் முக்கியப்படுத்தும். ஏன்னா என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன், என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அப்போ இது எதை குறிக்கி அப்படி சொன்னா, அதுக்கு முன்னால பாடுபட்டார், பாடுபட்டுதான் சிங்காசனத்துக்கு போகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். எபிரேயர் 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தோட முடிக்கல, தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப சிலுவையை சகித்து அவர் உயிர்த்தெழுந்து எங்க போறார் பாருங்க, தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். இப்ப சங்கீதம் 45 வாசிக்கும் போது எப்படி இருக்கு பாருங்க, எப்படி போட்டிருக்கு? ஜெயமாக ஏறி வாரும். அப்ப அதை நாம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட, அதான் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். எழுதியிருக்க எழுதலையா? எழுதியிருக்கு. நீங்க ஏசாயா 25வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று எழுதியிருக்கிறது சொல்லப்படுகிறது.
அதே வசனம் தான் எங்க நிறைவேறத பார்க்க முடியுதுன்னா, அது மரித்தோர் உயிர்த்தெழுதல் நிறைவேறத இல்ல சொல்லல. ஆனா முதல்ல மரணத்தை ஜெயமா விழுங்கினது யாரு? பரிசுத்தவான்கள் கிடையாது. முதல்ல யாரு? இயேசு கிறிஸ்து. அவர்தான் மரணத்தை ஜெயமா விழுங்குறாரு. இப்ப அதுதான் இங்கேயும் சொல்றாரு. சங்கீதக்காரனுக்கு வெளிப்பாட பாருங்க. 45 சங்கீதம் 4ஆம் வசனத்துல சொல்றாரு. 45 சங்கீதம் 4ஆம் வசனம் அழகா சொல்லுது, நீர் ஜெயமாக உம்முடைய மகத்துவத்தினால என்ன செய்யும்? ஜெயமாக ஏறி வாரும். என்னையா தேவனை பத்தி பேசுறாரு, ஜெயமாக ஏறி வாருன்னு சொல்றாரு. ஏறி வாருன்னு சொல்லிட்டு அங்க சிங்காசனத்தை பத்தி பேசுற அடுத்தடுத்து பாருங்க, சிங்காசனத்தை பத்தி பேசுறாரு. அப்ப ஜெயமாக ஏறி வாருன்னு சொல்லும் போது நம்முடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் நம்முடைய அடக்கத்தில் அடக்கம் செய்து, இதுதான் ஜெயமுள்ள வாழ்க்கை. அனுதினமும் யாருல பிழைக்க வேண்டியது இருக்கு? ஆதாமில் அல்ல, பழைய மனுஷனாகி ஆதாமில் அல்ல, கிறிஸ்துவில் பிழைத்திருக்கிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அது உயிர்த்தெழுதல் சாயலை காண்பிக்கிறதா இருந்தாலும், இந்த உலகத்தில் நான் சாயல் அனுபவிக்கிறேன். கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அப்ப அறையப்பட்டேங்கிறது மரணம், பிழைத்திருக்கிறேன் என்பது ஜீவன். அப்ப உயிர்த்தெழுதல். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார், பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். அவர்தான் சொல்ற, உலகத்தை ஜெயித்து இயேசுவானவரே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இன்னும் கொஞ்சம் டீப்பாவே நான் போறேன், நல்லா கவனிங்க. அப்ப 2ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டது, 45ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டது, அதே கான்செப்ட் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இப்ப மேட்ச் பண்ண எப்படி இருக்குன்னா, ஜெயமாக ஏறி வாரும் அப்படிங்கறத தொடர்ந்து சிங்காசனம் காண்பிக்கப்படுது. குமாரனுடைய பாடுகள் எல்லாம் நடக்கு. அவரை கொலை செய்து அடக்கமும் செய்துட்டாங்க. இப்ப அதுல இருந்து ஏறி வந்து சீயோன் மீதிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இருக்கிறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து எழுந்ததுனாலதான், அந்த எழுந்தாருங்கிற அந்த விலையேறப்பட்ட சத்தியத்தை பற்றுகிற விசுவாசனாலதான் நீங்களும் நானும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம். அதனாலதான் ஜெயமாக ஏறி வாரும். இந்த ஏறுறதுன்னு சொன்னாலே பைபிள் ஸ்லாங் கொஞ்சம் கவனிங்க. நீங்க எபேசியர் 4ஆவது அதிகாரம் 8, 9 ஆகிய 2 வசனங்கள் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இந்த ஏறினார் இறங்கினார் இறங்கினவரே ஏறினார் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க நல்லா உன்னிப்பா பாருங்க. எபேசியர் 4ஆவது அதிகாரம் 8, 9 நீங்க படிச்சீங்கன்னா பைபிள் சொல்லுது, அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார், சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஏறின்னு சொல்லப்பட்டோம்னா அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்கு? ஏறினார் என்பதினாலே அவருக்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்பது விளங்குறது அல்லவா? சொல்லிட்டு ஏறினவரே இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக ஏறினவருமாயும் இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. இந்த ஏறினார் இறங்கினார் இறங்கினார் ஏறினார், அது என்ன? அசெண்டிங் டிசெண்டிங் டிசெண்டிங் அசெண்டிங். எளிமையா புரிஞ்சுக்கங்க. அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அசெண்டிங், மன்னிக்கவும், டிசெண்டிங் அண்ட் அசெண்டிங். இறங்கினார் ஏறினார். அசெண்டிங்கிறது ஏறுறது, ஏறு வரிசை. டிசெண்டிங்கிறது இறங்குகிறார். அப்ப இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக ஏறினவருமாய் இருக்கிறார். அதெல்லாம் சங்கீதக்காரனுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிட்டு, ஜெயமாக ஏறி வாரும். அதுலதான் பழைய மனுஷன் தோற்கடிக்கப்படுறான். ஏன் தோல்வி தெரியுமா? பாவத்துல விழுந்துட்டேன், சோர்ந்துட்டேன், அவ்வளவுதான், நான் பின்வாங்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன நினைக்கீங்க? பழைய மனுஷன். அவனுக்கு இடம் கொடுத்து வாழ்றோம். அப்ப எந்த சத்தியத்தில் நிலைக்கல அப்படின்னு சொன்னா, பழைய மனுஷன் கிறிஸ்துவுடைய மரணத்துல மாண்டுட்டான். இத கடைசி வரைக்கும் நான் பற்றி கொள்ளணும். இதுதான் சிலுவை பற்றிய உபதேசம். இதுதான் அப்போஸ்தலன் பவுல் மூலமாய் சொல்லப்பட்ட, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்கிற சத்தியத்தின் மேன்மை. இந்த வசனத்தை விசுவாசிக்கணும். நம்மள ஜெயம் காணக்கூடாதபடிக்கு செய்கிற மனுஷன் யாரு? ஆதாம். ஆதாம்ல அனைத்து பாவத்தன்மைகள் இருக்கு. அனைத்து பாவ செய்கைகளும் அந்த ஆதாம்ல இருக்கிறது. அனைத்து பாவ எண்ணங்களும் சிந்தைகளும் ஆதாமிலே கொட்டி குவிஞ்சு கிடக்கிறது. எல்லா பாவங்களினுடைய பிறப்பிடமும் ஆதாம். அந்த ஆதாமையே முன்னிலைமைக்கிட்டார் சிலுவையில.
அப்போ இந்த இடத்துக்கு நான் வரும்போது எவ்வளவு மகா மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஜெயமுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை. நான் தான் கூட சொன்னேன், உதாரணத்துக்கு திடீர்னு நைட்டு பஸ் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. உடனே ஆதாம் என்ன செய்ய பாப்பான் தெரியுமா? ஏய் பத்தியா, நீ ஒளித்துட்டு வந்த, எல்லாம் இப்படி நடந்துட்டு பத்தியா, நீ நடந்தும் போகணும், நீ நடந்து போக போறியா இல்ல தேவனை நீ ஏச போறியா, இதை சகிச்சு நீ நடந்து போ. அப்போ நான் நினைக்க வேண்டியதுன்னா, இல்ல தேவன் பார்த்துக்கிறார், என்ன நடக்கல ஒரு இல்ல. ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவிக்கிட்டே இருக்கணும். தேவனை துச்சிட்டேன்னா அது மாம்சீகம். தேவனுக்கு நான் எதிரடை செயல்பட்டேன்னா அது மாம்சீகம். அந்த மாம்சீகத்தை எப்பொழுதுமே எனக்குள்ள எழுப்பக்கூடியவன் யார்? ஆதாம். அந்த ஆதாமனை எப்பொழுதுமே எங்க பார்க்கணும் தெரியுமா? கிராஸ், சிலுவையிலே. I must always, you and I must always find our old man Adam on the cross. Adam is crucified. In each and every moment we must think of our life, of our victorious life, having the thought, my old man Adam is crucified. My old man Adam is crucified. Adam is crucified. Adam is crucified. Adam is crucified. அவன் சிலுவையில் அறையப்பட்டுட்டான். Adam is crucified with Christ. இந்த இடத்துல நான் நிலைக்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் அங்க சங்கீதத்துல பார்க்கிறோம், அந்த சிங்காசனத்தை காமிச்சு கொடுக்கிறாரு. அது எதுக்கு? அவர் உயிர் தெழுந்துட்டாரு. அந்த மகிமையான சாயல், இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற அந்த பகுதியை வெளிப்படுத்துகிறார். அதுலதான் சொல்ற, ஜெயமாக ஏறி வரும். நீங்க நல்லா உன்னிப்பா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழிநடத்தப்பட்டாங்க. காலாட்கள் மட்டுமே 6 லட்சம் பேர் சொல்றாங்க. மற்ற ஜனங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு மேல இருந்தாங்கன்னு சொல்றாங்க. மொத்தமா சேர்த்தா 30 லட்சத்துக்கு மேல வனாந்தரத்தில் வழிநடத்தப்பட்டாங்க. இப்ப நான் கேட்கிறேன், எப்படியின் குமாரனாகிய காலேப், நூனின் குமாரனாகிய யோசுவா, ஒருவன் யூதா கோத்திரம், இன்னொருவன் எப்ராஹிம் கோத்திரம். இந்த 2 கோத்திரத்துல பாருங்க, ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ஆள் மாதிரி இந்த 2 கோத்திரத்துல 2 பேர் தான் வர்றாங்க. மத்த யாருமே அதுக்குள்ள என்ன செய்ய முடியல, பிரவேசிக்க முடியல. எங்க? எகிப்துல இருந்து வந்தவங்க இல்ல, வனாந்தரத்துல பிறந்தவங்களை பத்தி இப்ப நான் பேசல. எகிப்துல இருந்து அழைப்பு பெற்ற ஜனங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு என்று அழைப்பு பெற்ற ஜனங்கள் ஏன் அந்த இடத்தை சுதந்திரிக்க முடியல, வெற்றியை காண முடியல, அவங்க தோத்து போயிட்டாங்க அப்படின்னா, நான் என்ன கேட்ட ஒன்னே ஒன்று சொல்வேன், ஒரே ஒரு காரணம் தான், அவங்க கிறிஸ்துவை பற்றி கொள்ளவில்லை. நீ முறுமுறுத்தாங்க அது இதுன்னு சொல்லுவீங்க, எல்லாத்துக்கும் சேர்த்தான் சொல்றேன், கிறிஸ்துவை பற்றி கொள்ள. அப்ப இந்த 2 பேரும் கிறிஸ்துவை பற்றி கொண்டாங்களா? அவன் பற்றி கொண்டாங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே காலேப் என்ன செய்றான் தெரியுமா? ஜனங்கள் எல்லாரையும் அமர்த்துறான். ஏன்னா பயங்கரமா பேசுறாங்க, நம்ம ஜெயிக்க முடியாது, நம்ம எல்லாம் அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், அவங்க நம்ம பார்வைக்கு நம்ம அன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்க? ராட்சசரை போல இருக்காங்க. ஆனா இவர் சொல்ல, ஜனங்களை அமர்த்திட்டு சொல்றாரு, நாம் எளிதில் அதை போய் ஜெயித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப ஜெயம் எடுக்க முடிஞ்சது. அப்ப இந்த ஜெயத்தை எப்படி இவர் பேசுறாருன்னு கேட்டா, எதனாலதான் சாத்தியமாயிட்டுன்னு கேட்டா, அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. என்னன்னா, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4 மற்றும் 5 நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்களை கவனித்தால் வசனம் சொல்லுது, அது எப்படி எனில், அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இப்ப சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்களோட சென்ற கண்மலை யாரு? கிறிஸ்து. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களோடயே வனாந்தரத்துல யார் சென்று கொண்டிருந்தாங்க கேட்டா, கிறிஸ்து போய்கிட்டே இருந்தார். கண்மலையின் தண்ணீராய், வானத்திலிருந்து வெளிப்பட்ட மன்னாவாய் அவர்தான் அவர்களோடு பயணித்துக் கொண்டே வந்தார். இவ யாரெல்லாம் அவரோடு நடக்கலையோ அவங்க எல்லாம் மனாந்தரத்துல மாண்டு போனாங்க. அதனாலதான் அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா, அப்படி இருந்தும் அநேகமானவரிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை, அதனால் அவர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார். சரி, தேவன் பிரியமா இல்லை அப்படின்னா அவங்க அழிக்கப்பட்டுருவாங்க. சரி, தேவன் பிரியமா இல்லைங்கிறது எப்படி அறியலாம் அப்படின்னு கேட்டா, சங்கீதம் 41வது சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லுது, என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன். அப்ப என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால், சங்கீதம் 41:11 சொல்லுது. அப்ப என் சத்துரு என் மேல ஜெயம் கொள்ளல அப்படின்னா நீர் என்மேல் பிரியமா இருக்கிறீர். அப்ப ஏன் தேவன் அநேகமான இடத்துல பிரியமா இல்ல? இது அப்படியே நீங்க பச்சு பாருங்க. ஏன்னா சத்துரு இவங்களை மேற்கொண்டுட்டான். இப்போ சங்கீதம் 41:11 எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் மேல் பிரியமா இருக்குன்னு அறிவேன். இப்ப சத்துரு என் மேல ஜெயம் கொண்டுட்டா கர்த்தர் என் மேல பிரியமா இல்லைன்னு அர்த்தம்.
அப்ப வனாந்திரத்துல எந்த சத்துரு இவங்களை விழுங்கிட்டான்? வெளியில எல்லாம் ஜெயம் எடுத்துட்டு தானே வந்தாங்க. வெளியில வந்த மோவாபெல்லாம் அவங்க ஒண்ணும் செய்ய முடியல, அமலேக்கர் ஒண்ணும் செய்ய முடியல. அப்புறம் ஓகு, பாசான் ராஜா, கானானிய ராஜா, யாரும் அவங்களை ஒண்ணும் பண்ண முடியல. அவங்க மேற்கொண்டுகிட்டே இருக்காங்க. அப்ப இவங்களை யாரு கெடுத்தா? எந்த சத்துருவனை இவங்களை மேற்கொண்டதுனால தேவன் இங்க மேல பிரியம் இல்லாம போயிட்டாரு அப்படின்னு கேட்டா, இந்த மாம்சம். ஆதாம் அங்க அவங்களோடவே இருந்தான். அடிக்கடி ஆதாமுக்கு இடம் கொடுப்பாங்க. இந்த உணவு அற்பமா இருக்கு, எங்க மனதுக்கு வெறுப்பா இருக்கு. என்னாமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இந்த உணவு எங்களுக்கு அற்பமா இருக்கு. முறுமுறுத்தார்கள், வாதாடினார்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும், விரோதமாய் எழும்பினார்கள், கூட்டம் கூடினார்கள். இந்த அத்தனை செய்கைகளும் யாருடைய செய்கைகள்? சத்தமா சொல்லுங்க. இந்த அத்தனை செய்கைகள் யாருடைய செய்கைகள்? ஆதாமுடைய செய்கைகள். அவங்க ஆதாமுக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. தேவன் பிரியமா இல்லவே இல்லை அவங்க மேல. அப்ப அவர்களோட கிறிஸ்து சென்றிருக்கிற. அப்ப அவங்களுக்கு என்ன வெளிச்சம் கிடைக்கணும்னா, ஆதாமை விட்டுட்டு கிறிஸ்துவதான் பற்றி கொண்டு இருக்கணும். அதுதான் சிலுவை பற்றிய உபதேசம். நம்முடைய பழைய மனுஷனாகிய நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அவங்க பழைய மனுஷனை பூஜ்யமாக்கல. அதனாலதான் அவங்களால சொல்ல முடியல, நாம் அதை எளிதில் ஜெயித்து கொள்ளலாம் சொல்லி காலை சொல்ல முடிஞ்சதுன்னா காரணம் என்ன அப்படின்னா, அவன் வேறொரு ஆவியை பெற்றுதான் பைபிள்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, அவரோட கூட பாருங்க, அந்த ஜனங்களோட போன கண்மலையாகிய கிறிஸ்துவன் பற்றி கொண்டான். இது 100% உண்மை. நான் வசன ஆதாரத்தோட தான் சொல்றேன். 1 கொரிந்தியர் 10:4 போட்டிருக்கு, அவர்களோட கூட சென்ற கண்மலை, ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவின் போட்டிருக்கு. அப்ப அவர்களோட கூட என்ன, அவர்கள்னா என்ன, எத்தனை பேர்? அத்தனை லட்ச ஜனங்களோடு. அந்த அவர்கள்ல யாரு வரா தெரியுமா? காலேபும் வர்றாரு, யோசுவாவும் வர்றாரு. அப்ப அவர்களோட கூட சென்ற. அப்ப என்ன அர்த்தம்? இவங்க பிந்தின ஆதாம விட்டுட்டு முந்தின ஆதாம மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா முந்தின ஆதாம் நல்லா இருக்கான், கோவப்படலாம், இஷ்டப்படி என்ன செய்யலாம், சர்ச்சுக்கும் போய்க்கலாம், நல்ல நாடகம் வந்து பார்க்கலாம், வீட்டுக்கு வந்து நல்லா கிறிஸ்தவ குடும்பத்துல பார்த்துனா இருக்கேன். வரும்போது கூப்பிடும் போது பார்க்க முடியல, டிவி நல்லா ஓடுது, சினிமா சத்தம் கேக்கு, நாடக சத்தம் கேக்கு. ஆதாம் உயிரோட தான் இருக்கான். ஆதாம் உயிரோட தான் இருக்கான். மணி சத்தம் கேக்கு, ஆராதனைக்கு ஓடுறாங்க. நெத்தியில பார்த்தா என்ன பிசரா இருக்கு, நெத்தியில சிலுவை போட்டாங்க, வர்றாங்க. ஆனா அங்க நாடகம் ஓடிட்டு இருக்கு. ஆதாம் இன்னும் சாகல. அப்ப இது ஒரு விதமான கிறிஸ்தவம். ஆதாம் இன்னும் உள்ளதான் இருக்கிறான். ஏன்னா இந்த சத்தத்தை பார்க்கும்போது தெரியுது, ஆதாம் உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். ஆதாம் வந்து அங்க பிழைச்சிருக்கான். அப்புறம் அவ இப்படி இவ அப்படின்னு சொல்லி அந்த கோல் சொல்றதுல அந்த சத்தம் கேட்குது. அப்போ ஆதாம் அங்கதான் இருக்கான். அப்புறம் தண்ணி அடிச்சு லம்பிட்டு போறான். அந்த ஆதாம் இன்னும் அங்கதான் இருக்கான். அப்புறம் அங்க போயிட்டு வர்றாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அங்க பார்த்தா உள்ள இன்னும் சினிமா ஓடிட்டு இருக்கு. அறகுறையான ஆடைகளை உடுத்திக்கிட்டு இருக்கிற சினிமா, கவர்ச்சி நடிகைகள் எல்லாம் பாடலாம் ஓடிட்டு இருக்கு. அது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஆதாம் அங்கதான் இருக்கிறான். ஆதாம் இன்னும் சாகல. அப்ப தேவன் அநேகமான இடத்துல நினைச்சல பிரியமா இருக்கவில்லை. எதுக்குன்னா, ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. பிரியமா இல்லை அப்படின்னா சத்துரு நம்மளை ஜெயிச்சா நம்ம ஜெயம் கொள்ளலன்னு அர்த்தம். அப்ப எப்ப பிரியமா வர்றாருன்னு கேட்டா, ஆதாம் க்ளோஸ் ஆகும் போது ஒரு பிரியமாயிருந்தார். ஏன்னா காலேபுக்குள்ளேயும் யோசுவாக்குள்ளேயும் ஆதாம் செயல்படவே இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல காலேபும் சரி யோசுவாவும் சரி முறுமுறுத்தாங்க, கோவப்பட்டாங்க, எரிச்சலுக்கு இடம் கொடுத்தாங்கன்னு சொல்லி எங்கேயாவது இங்க பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா, அவங்களோட சென்ற ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவையே பற்றி கொண்டு இருந்தாங்க. ஆதாமுக்கு இடம் கொடுக்கல. அப்போ இதுதான் ஜெயம் கொள்ற வாழ்க்கை. அதனாலதான் காலேப் சொன்னார், என்னாம 13:30 அங்க எல்லாரும் தோத்துருவோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆதாமின் சாயல் அதுதான். ஆனா காலேபுக்குள்ள இந்த கிறிஸ்துவின் சாயல் மறைமுகம் எப்படி வெளிப்படுத்தப்படுது பாருங்க. எளிதில் ஜெயித்துக் கொள்ளலாம், ஜெயம் எடுக்க முடியும். ஜெயமுள்ள வாழ்க்கையை பத்தி பேசுறாரு. எப்பொழுது முறுமுறுப்புக்கு இடம் கூடாத காலேப். இப்படி ஒவ்வொன்றா சொல்றதை விட ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். கோபத்துக்கு இடம் கொடுக்காத காலேப், முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்காத காலேப், அவிசுவாசிக்கு இடம் கொடுக்காத காலேப், கீழ்ப்படியாமைக்கு இடம் கொடுக்காத காலேப் சொல்றதை விட எப்படி சொல்லிடலாம்? அது ஒரு பாயிண்ட். ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்த காலேப். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத காலேப் சொல்றதை விட எப்படி சொல்லிடலாம்? ஆமா, கிறிஸ்துவை பற்றி கொள்வது. ஆனா ஆதாமுக்கு இடம் கூடாத காலேப் சொல்லிடலாம். முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்கல, அவர் கோபத்துக்கு இடம் கொடுக்கல, அவர் அவிசுவாசிக்கு இடம் கொடுக்கல. இது எல்லாமே ஆதாமுடைய சரக்குகள். ஒட்டுமொத்தம் என்ன சொல்லலாம் தெரியுமா? அவன் ஆதாமுக்கு இடம் கொடுக்கல. அப்ப ஆதாமுக்கு இடம் கொடுக்காத வாழ்க்கையை தான் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற அத்தனை பேரும் ஜெயிச்சிருவாங்க.
அதுதான் அந்த காலேபுக்குள்ள முன்னிழலா ஆண்டவர் ஆதியிலே வெளிப்படுத்தி இருந்தா ஜெயித்து கொள்ளலாம் சொல்றாரு இங்க. அப்ப உன்னிப்பா பார்க்கும்போது இந்த மனுஷனிடத்துல ஆதாமின் சாயல் இல்ல, ஆதாமின் சாயல் இல்ல. அப்ப உண்மையில எதை வெளிப்படுத்துறாங்க கேட்டா, இயேசுவானவரே கிறிஸ்து என்கிற அந்த வெளிச்சம் அவனுக்குள்ள இருந்தது, அந்த வெளிச்சம் இருந்தது. அதனால வஞ்சிக்கப்படக்கூடாது பிரியமானவர்களே. நீங்க நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தா, சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா போதும், ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்தா போதும், மற்றபடி இஷ்டமோல நடக்கல அப்படின்னு நினைக்காங்க. அது ஜெயமுள்ள வாழ்க்கையே கிடையாது. ஜெயமுள்ள வாழ்க்கையை வரணும் அப்படின்னு கேட்டா, இயேசுவானவரே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும். அப்ப தேவனுடைய குமாரன் எனக்காக இந்த பூமியில வந்து எனக்கு எதிராக இருக்கக்கூடிய, என்னை மோசம் போக்குகிற கெட்ட நடத்தைகளால் என்னை நிரப்புகிற பழைய மனுஷனாகிய ஆதாம அப்படி சிலுவையோடு மாண்டுபோக செய்து விட்டா. எந்த வெளிச்சம் எனக்கு கிடைக்குதுங்களா? இந்த விசுவாசத்துல பயணிக்கிறவர்கள் தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அப்படிங்கிறத வேதம் திட்டவட்டமாய் காண்பிக்கிறது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நாம ஒப்பு கொடுப்போமா? தேவ கரத்திலே நம்மை அர்ப்பணம் செய்து, ஆண்டவரே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிற இந்த பகுதியை உம்முடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமாய் நாங்கள் கண்டுகொள்ள உதவி செய்கிறீர். உம்முடைய மரணத்தை தொடர்ந்து ஒரு ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கை வெளிப்படுத்தப்படுகிறது. ஆம், உம்முடைய மரணத்தில் எங்களுடைய பழைய மனுஷனாகிய ஆதாம் மரித்து விட்டான். எல்லா பாவ சந்தோஷங்களை வெளிப்படுத்தக்கூடிய பழைய மனுஷனாகிய ஆதாம் மாண்டு விட்டான். இனி கிறிஸ்துவே எங்களை பிழைத்திருக்கிறார். அதுதான் ஜெயமுள்ள வாழ்க்கை. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன். என்னுடைய பழைய மனுஷனை சிலுவையிலே மாண்டு போக செய்தாரு. அந்த இயேசுவானவர் தேவனுடைய குமாரன். அதை பற்றுகிற விசுவாசத்தினாலே இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த சத்தியங்களே வாழ கர்த்தர்களுக்கு கிருபை பலன் தாங்க. ஜெயமுள்ள வாழ்க்கை, ஜெயங்கொண்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, இந்த விசுவாசத்தில் தான் சாத்தியம் என்கிறத எங்களுக்கு திட்டவட்டமாய் காண்பித்து கொடுக்கிறீர். அதற்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து வந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.